ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2 ஏக்கரா 60 சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. ஏக்கர் 11 லட்சம் சொல்லியிருக்காங்க. இதான் மெயின் ரோடு. என்ன மெயின் ரோடு பார்த்தீங்கன்னாக்கா, புக்கத்துறை டு மாமண்டூர், திருச்சி பைபாஸ்லேருந்து நம்ம புக்கத்துறை திரும்புவோம். விஜயகாந்த் திருமண மண்டபம் இருக்குது, அந்த ரோட்லேருந்து திரும்பினீங்கனாக்கா இது பைபாஸு, ஸ்டேட் ஹைவேன்னுவாங்க. இது உத்திரமேரூர் போகிற ரூட்டு வந்தவாசிக்கும் போகும். இந்த ரோட்டுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போனோம். அதாவது தார் ரோடு தான் ஃபுல்லாக தார் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஏக்கர் 60 சென்ட்டை அந்த வீடியோ எடுத்திருக்காரு, ஓனரே எடுத்திருக்காரு, அவரே வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிங்க. இதுதான் இந்த திரும்புகிற இடம். 2 ஏக்கருக்கு 60 சென்ட்டுக்கு போக வேண்டிய வழி இதுதான். அவர் ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காரு, அவரே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அது கேட்கலாம் வாங்க. சார், இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுக்கா சார். இது மொத்தம் சைட்டு வந்து பரப்பளவு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 80 சென்ட்டு. இதில் வந்து ஒரு 70 சென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம், மீதி 210 சென்ட் வந்து நஞ்சு சார். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஏக்கர் 80 சென்ட் வரும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கல்பட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா புக்கத்துறை மாமண்டூர், விஜயகாந்த் காலேஜ், அந்த புக்கத்துறை மாமண்டூர் ஜென்சன்லேருந்து ரைட்டு கட் பண்ணிங்கன்னா ஒரு 12-13 கிலோமீட்டரில் மீனாட்சி காலேஜ்னு சொல்லிட்டு பெரிய யூனிட்டுங்க. அந்த மீனாட்சி காலேஜ் மெயின் ரோடு 4-வே பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 கிலோமீட்ரு அந்த லெஃப்ட்டு தார் ரோடு கட் ஆகும். மீனாட்சி காலேஜ் முடிஞ்ச உடனே லெஃப்ட்டில் வந்து ரோடு கட் ஆகும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் வந்து ஊர் வரும். அந்த ஊர் முடியும் போது ஏரிக்கரை வழி 20 அடி வழி ஸ்டார்ட் ஆகுங்க. அதில் வந்து டிராக்டரு, அறப்படக்கிற வண்டி, காரு எல்லாமே போயிட்டு வரலாம். அந்த வழி வந்து பொது வழியாக அந்த 200-300 ஏக்கருக்கு அதுதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வழி வந்து பிரச்சனை கிடையாதுங்க. அந்த வழி நேராக போயிட்டு 300 மீட்ரு நம்ம ஏரிக்கரை மேலே வழியிலேருந்து நம்ம லேண்டுக்கு வந்து வழி வந்து மடிச்சிருக்கும், இறங்குதுங்க வழி. அந்த வழி இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். நம்ம நிலத்தை ஒட்டி அந்த ஏரி, வாய்க்கால் வசதி, தண்ணீர் பாசன வசதி இருக்குதுங்க. அந்த மதுவடி இருக்குது. ஃபஸ்ட்டு திறந்து விட்டோம்னா நம்ம தண்ணி பிரச்சனை கிடையாது. 2 போகம் இல்லை 3 போகம் பயிர் வைக்கலாம், தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க. இதை வந்து நல்ல அருமையான இடம். இந்த கம்மியான பட்ஜெட்டுக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிடைப்பது மிகவும் அரிது இது. அதனால் இந்த இடத்த நீங்கள் வந்து பயன்படுத்திங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உத்திரமேலேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் வருங்க. நம்ம புக்கத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 கிலோமீட்டர் வருங்க. செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 31 கிலோமீட்டர் வருதுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 62 கிலோமீட்டர் வருங்க. கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் வருதுங்க. கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80-82 கிலோமீட்டர் வரும். இது அருமையான சைட்டுங்க. இது மிஸ் பண்ணிடாதீங்க. 3 போகம் விளையிற நல்ல பூமி இது. நஞ்ச கலந்தா மாதிரி இருக்குது. தண்ணி பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இடம் கிடையாதுங்க. இது சிங்கிள் ஓனர் தான் இது. அதனால் வந்து இடம் பிடிச்சிருந்தா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கலாங்க. மண் வந்து நல்ல தரமான மண் தான். தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து 30 அடியிலே தண்ணி கிடைக்குங்க. நமக்கு வந்து போர்வெல், இபி சர்வீஸு இதில் வந்து எதுவும் கிடையாது. அந்த வாய்க்கால் வசதி, ஏரி வாய்க்கால் வசதி, தண்ணி பாசன வசதி இருக்குது. அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது நல்ல தரமான இடங்க. இது மெயின் ரோடு பைபாஸ், நம்ம புக்கத்துறை டு உத்திரமேரூர் மெயின் பைபாஸ்லேருந்து 2.5 கிலோமீட்டரில் இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தான் வருது நம்ம சைட்டுக்கு. இந்த மாதிரி இடம் எங்கேயும் கிடைக்காது. மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 ரூபா வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு போகுதுங்க. 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் மெயின் ரோட்டில் ஒரு சென்ட்டு போகுது. இந்த மாதிரி லோ பட்ஜெட்டு அங்கே உத்திரமேரில் கிடைக்கிறது ரொம்ப அரிது. இதை நீங்கள் பயன்படுத்திங்க. சிங்கிள் ஓனருங்க. லோ பட்ஜெட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்தில் கேட்டுறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டாக இருக்கும். க்ளீன் பண்ணி அழகாக பவுண்ட்ரி லைன்லாம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. முள் பொதலாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. 1 ஏக்கர் 11 லட்சம் சொல்லியிருக்காங்க. ஒரு மிக குறைந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு விவசாய நிலம். விருப்பம் உள்ளவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த ஓனரே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு எங்களுக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ.